சங்கல்ப் பத்ரா என பெயரிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி, தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், வட்டியில்லா கடன், ராமர் கோயில் கட்டுவது உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும். 2030க்குள் உலகில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாகும். 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6000 வருமானம் கிடைக்க செய்யப்படும். 5 ஆண்டுகள் வரை விவசாயிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை வட்டியில்லா கடன் போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது பாரதிய ஜனதா. பெண்கள் நலன் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள நிலையில், பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.